வெஜ் பிரியாணி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய், தேங்காய் எண்ணெயில் ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூடு போட்டுக்கோங்க. இஞ்சி பூடோட பச்சை வாடை போனதும் 2 குட்டி தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் ஒரு பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, சோயா, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டா 10 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மேலாப்பில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக மல்லியிலை போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம கமன்னு பிரியாணி ரெடி. இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்